எங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு சின்ன கேரட் எடுத்திருக்கேன், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு துருவி எடுத்துகிட்டு வந்துடலாம். சின்ன வெங்காயம் 2 வெங்காயம், கால்வாசி தக்காளி, உருளைக்கிழங்கு, பீன்ஸ் கூட நல்லா துருவி எடுத்திருக்கேன். கேரட்டு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு, கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம், கேரட் போட்டுக்கலாம், பீன்ஸ் போட்டுக்கலாம், உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு ஸ்பூன் ரவை போட்டுக்கலாம். ரவை ஏற்கனவே நான் நெய்யில் வறுத்து வச்சுட்டேன். பொடியாக நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, கமகமன் வாசனையோட ரவை கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு, பீன்ஸு, கேரட் எல்லாம் சேர்த்துருக்கோம் நம்ம. அதனால் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ, பை பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி